ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸ்லேயும் உங்களுக்கு கதை கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். கண்டினியூஸாக எல்லா எபிசோட்லேயுமே கதை கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் போக போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 12. உங்களை யார் என்னோட எதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ப்ளூ ரோஸ் சேர்ந்த ஈவிலை, நானும் ஒரு அட்வென்ச்சரர் தான் அப்படின்னு அவ சொல்றோம். ஆனா மோமானையும் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. கவலைப்படாதீங்க மேடம், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னோட பேரு யோன பயான், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா வாரியர் அப்படின்னு டமியர்ஸ் கேட்கவும், நான் அடமாண்டியம் கிளாஸ் ஹீரோ மோமான் தி பிளாக் ரேவன் ஹீரோ, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, எங்களை மாதிரி மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ற ஒரு ரேர் ஐட்டம் இருக்கு, அதை எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மோமான் அவன் கூட சண்டை போடாமையே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றான். இவன் தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லி ஈவிலை மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல டமியர்ஸ், யானபயான், நான் உன் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவா அவனும் சண்டை போட ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு, என்னோட ஹார்ட் பீட் எதனால இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிக்குது, பல நூறு வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, எனக்கு ஏத்த ஹீரோ மோமான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈவிலை மனசுக்குள்ள நினைக்கிறா. டொனாரியை காப்பாத்துறதுக்காக கிளைமனும் பிரெயினும் போயிருக்காங்க. இப்ப டொனாரியை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. டொனாரியை வந்துட்டு எதுவுமே பேசாம கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறா. அப்ப பார்த்தா அந்த இன்விசிபிளா இருக்கிறவன யாரோ ஒருத்தர் குத்திருந்தாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த 6th ஃபிங்கர் இருக்கிற இடத்துக்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் வாரான். ஹே நீ பிரெயின் தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ஏன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ, பிரெயின் சிரிக்கிறான். ஓ சிரிப்பை பார்த்தாலே தெரியுது, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லவோ, பிரெயின் வந்துட்டு கிளைமன் நீ அவளை பாத்துக்கோ, நான் இவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்த இன்விசிபிளா இருக்கிறவன் டொனாரேவை அட்டாக் பண்ணவா, அவ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு எப்படி கண்டுபிடிச்ச பிரெயின் அப்படின்னு கேட்கறா. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். திரும்பவும் முட்டாத்தனமா சொதப்பாம ஒழுங்கா அவங்கள கொன்று அப்படின்னு சொல்லி அந்த 8 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிறவன் சொல்லவும், ஓகே பாஸ் அப்படின்னு சொல்றான். பார்த்தா இல்யூஷன்ல தான் இவ்வளவு நேரம் டொனாரே மாதிரி அவன் வேஷம் போட்டிருக்கான். பிரெயினோட ஸ்வாட் வச்சு கட் பண்ணி கூட அவனுக்கு எதுவுமே ஆகல. உன்னோட அயன் ஃபிஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ நான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு பிரெயின் சொல்றான். அந்த இன்விசிபிளா இருக்கிறவன் ஒரு பவுடர் மாதிரி ஒன்று போட்ட உடனே அந்த இல்யூஷன்ல யார் உண்மையானவன் அப்படிங்கறத காட்டி கொடுக்குது. அதை வச்சு கிளைமன் ஈஸியா அட்டாக் பண்றான். கிளைமனும் அந்த இன்விசிபிளாலும் சேர்ந்து டீம் அப் பண்ணி ஒரு வழியா அந்த இல்யூஷன் வில்லனை தோக்கடிக்கிறாங்க. பிரெயினோட ஸ்வாட் வச்சு அந்த வில்லனை வெட்டவே முடியல. அந்த முட்டாள் அதுக்குள்ள உங்ககிட்ட தோத்து போயிட்டானா, ஆனா கவலைப்படாதீங்க, என்ன உங்களால தோக்கடிக்க முடியாது, உங்க 3 பேரையும் சேர்த்து நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்றான். இப்போ பிரெயின் வந்து அல்டிமேட் மூவான காட் ஃபிளாஷை யூஸ் பண்ண ரெடியா நிக்கிறான். எது ஜெயிக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வில்ல சொல்லவோ, இதுக்கு முன்னாடி இந்த காட் ஃபிளாஷ்ல இருந்து ஒருத்தங்க தான் தப்பிச்சிருக்காங்க, ஆனா கண்டிப்பா ஒன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கவும் பார்த்தா அந்த இடத்துக்கு சபஸ் வந்துருதான். நீ எப்படி இங்க வந்த, என் ஆளுங்க உன்னை கொண்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் ஆளுங்களை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வில்ல ஆச்சரியப்படுறான். கிளைமன் வந்துட்டு இங்க இருந்த டொனாரி ஃபேக் தான் சொல்லவும், நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உண்மையான டொனாரேவை நான் காப்பாத்திட்டேன், வேணா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றான். அவளும் அங்க வந்து நிக்கிறா. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு சின்ன விஷயத்த முடிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் இப்போ அந்த ஆளை ஃபைட்டு கூப்பிடுறான். இந்த வயசானவனை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பஞ்ச் அவன் கிரியேட் பண்றான். செபஸ் அசால்ட்டா அப்படியே நிக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் மண்டையிலேயே ஒரு போடு, நீ மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிருந்தான். அவனை விட நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். இங்க நம்ம ஹீரோக்கோ டமியர்ஸ்கோ ஃபைட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. டென்டக்கல்ஸ்னு சொல்லி அவன் ஈவிலையை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ போயிட்டு அவளை காப்பாத்துறான். மோமான் உங்க மேல ஒரு டென்டக்கல் இருக்குன்னு சொல்லவோ, எனக்கு எதுவும் இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளுக்கு நம்ம ஹீரோ மேல இன்னும் கிரஷ் அதிகமாகுது. பரவாயில்ல, நீங்க திறமையா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். ஈவிலைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை தூக்க போகவும், இந்த மோமான் தான் என்னோட பிரின்ஸ், என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி அவன் தூக்க போறான் அப்படின்னு சொல்லி அவ கற்பனை கோட்டை கிட்டுறா. இல்ல, இவன் என்ன ஒரு பேகேஜ் மாதிரி தூக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மனசுக்குள்ள நினைக்கிறா. எனக்கு செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு, இந்த சிட்டியை ஹெல் ஃபயரால கொளுத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு டமியர் அங்க இருந்து போகவும், அவன் தப்பிச்சு போறான் அப்படின்னு ஈவிலை சொல்றா. உங்களை நான் இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவளுக்கு இன்னும் நம்ம ஹீரோ மேல கிரஷ் அதிகமாகுது. ஒரு இன்செக்ட் மான்ஸ்டர் வந்துச்சு, அது கூட நாங்க சண்டை போட்டு தோக்குடிச்சோம் அப்படின்னு சொல்லவும் நாவேவும் நம்ம ஹீரோவோ டென்ஷன் ஆகுறாங்க. அவளை நீங்க கொண்டுட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அதுக்குள்ளதான் அந்த இன்னொரு மான்ஸ்டர் வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நார்மல் ஆகுறான். அந்த இன்னொரு மான்ஸ்டர் என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஒரே அட்டாக்ல கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நான் சீக்கிரமா வராததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ, உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமான ஆள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, ஐயோ எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஹேண்ட்ஸம்னு உளறி தொலைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு, ஆனால் அவன் ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. நாபேவும் நானும் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து தூரமா தள்ளிப்பிட்டு, அவளுக்கு கேட்காது இருந்தாலும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பேரியரை போட்டு வச்சிருந்தான். இந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம எதையும் சொதப்பி வச்சிடக்கூடாது, நமக்கு சாதகமா இதை மாத்திக்கிடலாம், எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எங்க எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு, காசு அதிகமா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நோபல்மேன் கூப்பிட்டா நான் போயிட்டு இருந்தா இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி இங்கேயும் ஏதாச்சும் பெருசா நடக்கும்னு சொல்லிட்டு கீழே குதிச்சா எல்லாம் என் கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ ஈவலை வந்துட்டு நம்ம ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நாபே கிட்ட சொல்லவோ, இல்ல அவ அவங்கள சைட் அடிக்கிறா அப்படின்னு நாபே சொல்றா.
அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கலாம், அதனால தான் அவ என்ன பார்த்துட்டு இருக்கா, நம்ம யாரையோ குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் எப்பவுமே இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாபி சொல்றா. சரி பரவாயில்ல விடு, டமியர்ஸ் கூட கான்டாக்ட்ல இருந்து பிளானை கரெக்டா அப்டேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அவ டமியர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்றா. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறோம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை புதைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல ப்ளூ ரோஸ்ல என்னோட டீம் லீடர் ரெசரக்ஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனது ரெசரக்ஷன் ஸ்பெல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ரெசரக்ஷன் போடுற லெவலுக்கு உங்க டீம்ல ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க டீம் லீடர் லாக்கஸ் அவங்க தான் ரெசரக்ஷன் ஸ்பெல்ல போடுவாங்க, ஆனா அதை போடுறதுனால அவங்க வீக் ஆயிருவாங்க, அவங்களோட பழைய ஸ்ட்ரென்த்ல அவங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். வேணா லாக்கஸ் வர வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். லாக்கஸை நீங்க எதுக்காக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பொசசிவ்ல கேட்கிறா. ஏன் அவங்கள மீட் பண்றதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கவா. அவ இல்லன்னு சொல்றா. மாஸ்டர் கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நாபே சொல்றா. பார்த்தா சிட்டி முழுக்க ஃபுல்லா ஹெல் ஃபயர்ல எரிஞ்சிட்டு இருக்கு. செபஸ்டியன் டூனாரேவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தான். அவளை என்ன பண்ண போறீங்கன்னு கிளேமன் கேட்கவோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃபான இடம் இருக்கு, அங்கதான் நான் இவளை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி செபஸ் சொல்றான். அப்ப இவங்களுமே வந்துட்டு அந்த ஹெல் ஃபயரை பாக்குறாங்க. காய்ஸ் யாராச்சும் சொல்லுங்க, இதை நான் மட்டும் பார்க்கல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் கேட்கறான். ப்ளூ ரோஸோட கேப்டனான லாக்கஸ் அது பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கா. அதே நேரத்துல கேசிஃபோ அதை பார்த்துட்டு இருக்கான். அது என்னது அப்படின்னு சொல்லி ஈவிலை கேட்கவும், இது ஃபிளேம்ஸ் ஆஃப் கெஹனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பிரின்சஸ் ரெனர் வந்துட்டு இங்க வந்திருக்கிற அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இது அந்த சர்க்கிள் மாதிரி தான் அந்த ஃபிளேம்ஸ் ஆஃப் கெஹனா இருக்கு, அது யாரையும் எரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றாங்க. ஆமா நானே அதை என் கையால தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி லாக்கஸ் சொல்றா. அந்த ஃபயர்னால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, ஆனா ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம், அது மக்களை பிடிச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லவும், அது எந்த லெவலுக்கு ஆபத்தானது அப்படின்னு அவங்க கேட்கவும், ப்ளூ ரோஸ் டீம்ல 2 பேர் அது ஜஸ்ட் ஒரே அட்டாக்ல கொண்டுச்சு அப்படின்னு லாக்கஸ் சொல்றா. அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நானே அதை பார்த்து பயப்பட தான் செஞ்சேன், ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் நம்ம கிட்ட இருக்கான், மோமான் தி பிளாக் ரேவன் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஈவிலை சொல்றா. அட்வென்ச்சரர்ஸ் ஆன நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல, நம்ம பிளான் படியே அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் சேஃப்டியா வெளியே கொண்டு வந்துருங்க, அதோட சென்டர்ல தான் அந்த மான்ஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க எல்லாரும் போயிட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்லவும் எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கிளைமன் நீ வெற்றியோடு திரும்பி வருவன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம சொல்றான், நானும் இவன் கூட போறேன் அப்படின்னு சொல்லி பிரெயினும் அந்த இன்விசிபிள் ஆலும் சொல்றான். நான் இங்கே இருந்து உங்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றாங்க. வெற்றி நமதேன்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த ரிங்கை நீ வச்சுக்கோ, உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இது அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லவும், இவ்வளவு வேல்யூபிளானதை எதுக்காக எனக்கு தரீங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் கேட்கறான். என் மனசுக்கு பிடிச்ச ஒரு தீ என்கிட்ட இதை கொடுத்தா கண்டிப்பா நீ இதை என்கிட்ட திரும்பி கொண்டு வருவேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். உன்னால முடியும் நம்பு அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்லுவான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். ஓ ஒரு ஸ்பியர் மாதிரி சென்டரா போயிட்டு நீங்க அட்டாக் பண்ண சொல்லியிருக்கீங்க, இதுதான் உங்களோட பிளானா? ஆமா நீ எதுக்காக கிளைமன் அனுப்பி வச்சிருக்காம, இறந்து போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் கேட்கறான். ஆமா கிளைமன் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா என்னோட ஃப்ரெண்டு லாக்கஸ் எனக்காக அவனை ரெசரக்ஷன் பண்ணுவா, அவன் ரொம்பவும் வீக்கா இருப்பான், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி அவனை என் ரூம்லயே வச்சு நான் பாத்துக்கிடுவேன், யாருக்கும் என் மேல சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த பிரின்சஸ் எதுக்காக இப்படி இருக்கா அப்படிங்கிறது போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சொல்லவே தேவையில்ல, சீசன் 2ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோடுங்கிறதுனால அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.